ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 11 சீரகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதி வந்து கால் பண்ணி மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. ஒரு கட்டத்துல மனோஜுக்கு வந்து டவுட் வந்துருது. அது எப்படி இவங்க ஃபீட்பேக் கேட்பாங்க, இவங்க நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்க இப்படி புதுசா ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன காசு வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே இந்த மாதிரி ஃபோன் பண்ணீங்கன்னா நான் சைபர் கிரைம்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. இங்க ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி இனிமே கிருஷ்ண இந்த மாதிரி பேச விடாதம்மா, மனோஜ் வேற பக்கத்துலயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி வந்து ஃபோனை வச்சுட்டு இங்க வந்தோடனே மனோஜ் வந்து நான் போய் டீலரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி கிட்ட வந்து கேட்குறாங்க முத்துவும் மீனாவும் என்னாச்சுன்னொடனே அவர் ஆனா நான் வந்து இந்த மாதிரி கவரிங் கடையில இருந்து பேசுறேன்னொடனே அமைதியா தான் இருந்தாரு. ஆனா கடைசியில தான் இந்த மாதிரி சொன்னாருன்னொடனே அப்ப அவன் தான் சுதாரிச்சுட்டான். இப்ப இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான்னொடனே ரவி என்ன சொல்றாருன்னா, "விட்டுடுடா இத காசு விஷயம். வீட்ல எதனாச்சும் பிரச்சனை வந்துரும். விடு விடுங்கிறாரு." முத்து, "அத எப்படிடா விட முடியும்? என் பொண்டாட்டினாங்கல்ல. இத நான் விடவே மாட்டேன்னு" சொல்லிட்டு முத்து அங்கருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் மீனா வந்து ஸ்ருதிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ரவி வந்து ஸ்ருதிய திட்டுறாரு. "நான் இதுக்கு தான் சொன்னேன். நீ பண்ணாத பண்ணாதன்னொன்னே." ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் பாவம்ல. அவங்க அவங்க பக்கத்துலயே இந்த எனக்கு கரெக்ட்டுன்னு தோணுனனால தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து மறுபடியும் மீனாக்கு கால் பண்ணி, இந்த மாரி பார்வதி அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்னு, அவங்களுக்கு தான் எங்க அம்மா செய்ற எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என் மேல கொஞ்சம் பாசம் வேற உண்டு. நம்ம போய் அவங்கட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமா பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த மாரி பணம்லாம் வாங்கிட்டு போறாங்க. போம்போது இந்த மாரி ஒருத்தர் நெறைய தந்தாரு. இவ்வளத்தையும் வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டுருக்கோம். அதான் உங்களுக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னு. இப்ப 2 பேருமா அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியோட ஃபங்ஷன் வருது. பாட்டியோட ஃபங்ஷன பத்தி பேச ஆரம்பிக்கும்போது, "நீங்க ஒரு டிவி கிஃப்ட் கொண்டு வந்தீங்கல்ல, அத்தைக்கு வாங்கி குடுத்தீங்களா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கடைசியில நகையில வந்து நிக்கிறாங்க இந்த மாரி. "பாட்டிக்கு இந்த மாரி ரெட்டை வட செயின் வந்து நாங்க வாங்கி குடுக்கணும்னு நெனச்சோம். ஆனா அது வந்து இதா போயிருச்சு. ஏன்னா நான் மீனாவோட நகைய தான் வச்சு வாங்கலாம்ன்னு இருந்தோனே." இப்ப பார்வதி டக்குன்னு சொல்லிடுறாங்க, "அதுதான் கவரிங்களா?" அப்படின்னோனே, "அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டோனே, "அத தான் மாத்திட்டாங்களேன்னோனே." "என்னது மாத்திட்டாங்களான்னோனே?" "இல்ல, இல்ல மாறிடுச்சுன்னு விஜயா சொன்னா என்கிட்ட" அப்படின்னு. அப்புறமா இந்த மாரி எங்க வீட்டு மேலயும் பழி போடுறாங்கன்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "ஆமா எங்க பாட்டி வேற தப்பா சொல்றாங்க. எதனாச்சும் தெரிஞ்சா தானே நம்ம வந்து செய்ய முடியும்னோனே." இப்போ அவங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "நகை கண்டிப்பா கிடைச்சிருப்பான்னோனே." "யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா தானே ஆன்ட்டி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா ஒரு வழியா பேசி, பார்வதி வாயிலருந்து உண்மைய கொண்டு வர வந்துட்டாங்க. இப்போ பார்வதி என்ன சொல்ல வராங்க, "ஆமாப்பா விஜயாவும் மனோஜ் தான்" அப்படின்னு சொல்லவும், விஜயா ஓடி வந்து பார்வதி அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இவங்க பேச மாட்டாங்கன்னு, முத்து, மீனாவும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப விஜயா வந்து, "என்னடி சொல்லிட்டியான்னோனே?" "நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அவங்க என்ன அப்படி புடுங்கிட்டு இருக்காங்க" அப்படின்னோனே, இப்ப முத்து, மீனாவும் வெளியில வந்து, "ஏதோ ஆனா அவங்க சொல்ல வந்தாங்கல்ல, அம்மா எப்படி இங்க கரெக்ட்டா வந்தாங்கன்னு தெரியலைன்னோனே, நம்ம ஃபாலோ பண்ணி கூட வந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் வேற கால் பண்ணி, "ஃப்ரிட்ஜ் பார்க்கணும்டா வாடான்னு" சொல்லி முத்துவ கூப்பிட்டோனே, முத்து வரலன்னு சொல்றாரு. அப்புறமா மீனா வந்து பேசி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னு அவர்கிட்ட வந்து லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாரி என்னென்னலாம் காணாம போச்சு அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி டீலருக்கு காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு ரூ. 4,00,000 ரெடி பண்ணேன்னோனே, இப்ப அந்த போலீஸ் கேட்கிறாரு, "நீ வந்து டீலருக்கு ரூ. 3,00,000 தானே குடுக்கணும். ஏன் ரூ. 4,00,000 ரெடி பண்ண?" அப்படின்னோனே, "ஆமா வீட்ல ரூ. 1,00,000 ப்ராஃபிட்ன்னு சொல்லி காட்டுறதுக்காக ரெடி பண்ணேன்" அப்படின்னு. இவர் பேசினது எல்லாத்தையும் முத்து வந்து எதுக்கு ஜெயிலுக்குள்ள வந்தாருன்னே தெரியல. ஜெயிலுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல செல்வமும் நிக்கிறாரு. செல்வத்துக்கிட்ட சொல்றாரு, "நான் சொன்னேன்ல, இவன் ஏதோ கோல்மால் வேலை பார்த்திருக்கான்னு. இப்ப அவன் வாயாலே உண்மைய சொல்லிட்டான் பாத்தியா, இவனுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.